நீங்கள் ஆயுததாரிகளாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நீங்கள் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறீர்கள். நீங்க தூங்கும் போது ஒரு யுத்த களத்தில் இருக்கிறீர்கள், விழித்திருக்கும் போதும் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆர்மியில நீங்க இருக்கிறீங்க. அவருடைய சேனையில் நீங்கள் நிற்கிறீர்கள். அவருடைய சேனையில இருக்கிறதுனால யோசேப்பே, அவன் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்களே அந்த 11 பேரு, அவங்க யாருக்கும் யுத்தம் வரல, அவங்க யாருக்கு பிரச்சனை வரல. யோசேப்புக்குத்தான் மனமடிவு வந்தது, யோசேப்புக்குத்தான் யுத்தம் வந்தது. உனக்குத்தான் யுத்தம் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த யுத்தங்களை நீ ஜெயிப்பதற்கு உன்னுடைய வில் உறுதியாய் நிற்க வேண்டும். உன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் நீ ரெடியா எடுத்து வச்சுக்கணும். எல்லா ஆயுதங்களையும் நாம ரெடியா வச்சுக்கிட்டு நாம யுத்தத்துல நாம் போராடுகிறவர்களா இருக்கணும். யோசேப்புக்கு அவனுடைய சகோதரர்கள் அவனை மனமடிவாக்கினார்கள். அவனை குழிக்குள்ள கொண்டு போய் போட்டார்கள். அவன் போர்த்திபார் வீட்டில் கொண்டு போய் அவன் விடப்பட்டான். அங்கு அடிமையாய் விற்கப்பட்டான். போர்த்திபார் மனைவியினாலே நெருக்கப்பட்டான், குற்றம் சாட்டப்பட்டான், சிறைச்சாலைக்கு கடந்து போனான். ஆனால் தேவனோடு அந்த செடியோடு இணைந்திருந்த கொடியாய் இருந்ததான அந்த யோசேப்பு தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருந்ததனால அவன் என்ன செய்தாங்க? எல்லாரும் பகைத்தாலும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். வில் வீரர் எல்லாரும் அவனை மனமடிவாக்குனாங்க. ஆனா 24ஆம் வசனத்துல, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆனாலும் யோசேப்பினுடைய வில் உறுதியாய் நின்றது. உங்க வில் உறுதியாய் நிற்கட்டும். யோசேப்பே, உன்னுடைய வில் இந்த நாள்ல உறுதியாய் நிற்கட்டும். ஆடு மேய்க்கிறவன் கண்டிப்பா அவன் கூட என்ன கொண்டு போவான்? அவனோட ஒரு கோலை கொண்டு போவான். அந்த நாட்கள்ல கவன், அந்த கவன் கற்களை வைக்கக்கூடிய பை, இதை கொண்டு போவார்கள். கூட பட்டயத்தை கொண்டு போவார்கள். அந்த மிருகங்கள் வருகிற போது அதன் வாய்க்கு, சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தன்னுடைய ஆட்டு மந்தையை காப்பதற்காக ஆயுததாரிகளாக புறப்பட்டு போவார்கள். ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போவார்கள். ஆனாலும் அவன் வில் உறுதியாய் நின்றது. வில் அப்படிங்கிறது யுத்த ஆயுதம். வில் இருந்தா தான் துஷ்ட மிருகங்களிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். அடப்பமும் கல்லு இருந்தா தான் தாவீது மிருகங்களிடத்திலிருந்து தன் ஆட்டு மந்தையை காத்த மாதிரி நீங்க காத்து கொள்ள முடியும். உங்களிடத்தில் கர்த்தர் யுத்த ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. நம்ம மாம்சத்துல போராடுகிறவர்கள் அல்ல. ஆண்டவர் நமக்கு சில ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த யோசேப்புக்கு அவங்கிட்டையும் வில் இருந்தது. அவங்கிட்டையும் அந்த ஆடு மாடுகளை காப்பதற்கான அந்த ஆயுதங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா வில் வீரர்கள் அவனை மனமடிவாக்கின போது அந்த வில்ல தன் சகோதரரிடத்தில் அவன் பயன்படுத்தவில்லை. அதுக்கு பதிலா கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய ஆயுதங்களை அவன் பயன்படுத்தினான். கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய ஆயுதம் என்ன? விசுவாசத்தை பயன்படுத்தினான், நிதானத்தை பயன்படுத்தினான், சாந்த குணத்தை பயன்படுத்தினான், இச்சையடக்கத்தை பயன்படுத்தினான், பொறுமையை பயன்படுத்தினான். கர்த்தர் தனக்கு கொடுத்த தரிசனம் பார்க்கிற, சொப்பனம் பார்க்கிற அந்த அபிஷேகத்தை, அந்த வரத்தை பயன்படுத்தினான். உங்களுக்கென்று கர்த்தர் போராயுதங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. அதுல அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கும்
தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற போராயுதங்கள் எப்படிப்பட்டதா இருக்குதுங்க? அது அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனுள்ளதாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு பலமுள்ள ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார், பலமுள்ள போராயுதங்களை கொடுத்திருக்கிறார். யோசேப்பே, நீ கனிதரும் செடி. ஹல்லேலூயா. நீ கனிதரும் செடி, உன்னை யாரும் மனமடி வாக்க முடியாதே. ஹல்லேலூயா. நீ கனிதரும் செடி, நீ நீரூற்றுக்கள் அண்டையில் நடப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு கனிதரும் செடியாய் இருக்கிறாய். உன்னுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். அதே நேரத்தில் உன்னை யார் மனமடி வாக்கினாலும், உன்னை எந்த பிசாசின் கிரியைகள் மனமடி வாக்கினாலும், உன்னை எந்த சூழ்நிலைகள் மனமடி வாக்கினாலும், யார் உன்னை பகைத்தாலும், உலகம் பகைத்தால் நீ உலகத்தின் அதிபதியோடு போராட வேண்டும். ஹல்லேலூயா. உலகம் பகைக்கிற போது மனுஷங்க நமக்கு எதிரி கிடையாதுங்க. மனுஷங்களை தூண்டி விடுறது அசுத்த ஆவி. மனுஷங்களை தூண்டி விடுறது பொறாமைன்னா பொறாமையின் ஆவி. மனுஷங்களை தூண்டி விடுறது கோபம்னா கோபத்தின் ஆவி. மனுஷங்களை தூண்டி விடுறது மதம்னா மதத்தின் ஆவி. அப்போ ஒவ்வொரு விதமான ஆவிகள் நமக்கு எதிராக எழும்புகிற போது நாம என்ன செய்யணும்? அவை நம்மை மனவடிவாக்க முயற்சிக்கலாம். நாம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா நாம மனமடிவாக வேண்டிய அவசியம் இல்லை. உலகமே உங்களை பகைத்தாலும் கர்த்தர் உங்களுக்கென்று ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி வருகிற போது உங்கள் வில் உறுதியாய் நிற்க வேண்டும். கடன் பிரச்சனை வருதா? கடன் ஆவி. வியாதி பிசாசு வருதா? வியாதி ஆவி. வீட்டுல சமாதானம் இல்ல, சண்டை பிரச்சனையா? சண்டையின் ஆவி. சமாதான குலைச்சலை உண்டாக்குகிற ஆவி. நஷ்டம் வருதா? நஷ்டத்தின் ஆவி. பயம் வருதா? பயத்தின் ஆவி. இந்த ஆவிகளை மேற்கொள்ளுகிறதற்கு உங்களுடைய வில் உறுதியாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அமலேக்கியருக்கும் இடையில யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அப்படி யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போது மோசே மலையின் மேல் ஏறி அவனுடைய கரங்களை உயர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆயுதம் உயர்த்தின கரங்களோடு கூட கர்த்தரை பார்த்து பேசுவதுதான் அவனுடைய ஆயுதம். உயர்த்தின கரங்களோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருப்பதுதான் அவனுடைய ஆயுதம். அவன் கையை தூக்கிட்டு நிக்கிறான். கூட ரெண்டு பேர் என்ன பண்றாங்க? ஊரும் ஆரோனும். ஊர் ஒரு பக்கத்துல தாங்கி நிக்கிறான், ஆரோன் ஒரு பக்கத்துல தாங்கி நிக்கிறான். அவனுடைய கை உயர்ந்திருக்கிற போதெல்லாம் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவனுடைய கை தாழ்ந்த போதெல்லாம் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். அருமை பிள்ளைகளே, உங்க கையில் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாருங்க? உன்னுடைய வில் உறுதியாய் நிற்க வேண்டும். எத்தனை பேருக்கு பிரிஞ்சது? எத்தனை பேருக்கு புரிஞ்சு போயிருச்சு? என்னதுங்க? வில். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஏங்க யோசித்து பாருங்க. கிட்டத்தட்ட 17 வயசுல விற்கப்பட்டான். 30 வயசு வரையிலும் 13 வருஷங்க. நம்ம என்ன பண்றோம்? 13 நாள் போயிருச்சுன்னா ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல. 13 மாசம் போயிருச்சுன்னா இந்த ஆண்டவரே எனக்கு வேணாம். ஹல்லேலூயா. நம்ம வில்லு என்ன ஆயிருதுங்க? நம்ம வில்லு உறுதியா இல்ல. 13 நாள் ஆச்சுன்னா என்ன ஆகுது? அது எங்க இருக்குதுன்னே தெரியல. வில்லு எங்க இருக்குதுன்னே தெரியல. 13 மாசம் ஆச்சுன்னா என்னாச்சு? போச்சே, போயிண்டே, இட்ஸ் கான் அப்படின்ட்டு வில்லு எங்க போச்சுன்னே தெரியறது இல்ல. நம்முடைய வில் உறுதியாய் நிற்க வேண்டும். என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் அவன் வில் உறுதியாய் நின்றது. ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய போராயுதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய போராயுதங்களை நம்ம பயன்படுத்தணும். அந்த ஆவிக்குரிய போராயுதங்கள் என்ன? அதுக்குத்தான் உங்களை அந்நிய பாஷைகள்ல பேச சொல்றோம். பைபிள்ல வசனங்களை வாசிக்க சொல்றது, விசுவாசத்தை வளர்க்க சொல்றது. வசனத்தினாலே ஜெயிக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள்.
ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்களை ஜெயம் கொள்ள பண்ணுகிறது. சாட்சியின் வசனம் உங்களை ஜெயம் கொள்ள பண்ணுகிறது. சண்ட பிசாசா, இயேசுவின் ரத்தத்தை நான் சொல்லுகிறேன். எனக்கும் என் கணவருக்கு இடையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நான் நடுவில் கொண்டு வருகிறேன். சமாதானம் வந்துருமா வராதா? ஆயுதம். சிலுவை ஒரு ஆயுதம், ரத்தம் ஒரு ஆயுதம். அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். நான் யோசேப்பு, நான் கனிதரும் செடி, நான் தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த செடியோடு கூட இணைந்திருக்கக்கூடிய கொடியாய் இருக்கிறேன். அந்த செடியிலிருந்து எல்லா சாரத்தையும் உறிஞ்சி 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 கனி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். சொன்னீங்கன்னா கோபம் போயே போச்சு. எந்தடா கோபம் எவிட அப்படின்னு கேட்பாங்க உங்களை பார்த்து. எந்தடா செக்கா, எந்தா இத்தனை கோபம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்கலாம் நின்ற கோபம் எவிடே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அப்படியே சாந்த சொரூபிகளாக நாம் மாற ஆரம்பித்து விடுவோம். ஹல்லேலூயா. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. நீங்க யுத்த வீரர்களாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு சத்தியம் என்னும் கச்சையை கொடுத்திருக்கிறார். விசுவாசம் என்னும் மார்க்கவசத்தை கொடுத்திருக்கிறார். அப்புறம் சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை கொடுத்திருக்கிறார். விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுத்திருக்கிறார். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை கொடுத்திருக்கிறார். தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய போராயுதம் இருக்குது பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நீங்க எல்லா இடத்துலையும் ஒரே கரண்டியை யூஸ் பண்ணியா சமைக்கிறீங்க? ஒன்றுக்கு அரிகரண்டியை யூஸ் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு குழம்பு கரண்டியை யூஸ் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு அன்னக்கரண்டியை யூஸ் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு வறுக்கிற கரண்டியை யூஸ் பண்ணுறீங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கரண்டியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியத்துக்கும், ஒவ்வொரு எதிராக எழும்புகிற கிரியைகளுக்கும் அவற்றை ஜெயிப்பதற்கு, உங்களை மனமடிவாக்குகிறதற்கு எழும்புகிறதான பிசாசின் கிரியைகளை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் உங்கள் வில் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வில் உறுதியாய் நிற்க வேண்டும். எல்லா நேரத்திலும் உங்களுடைய வில் உறுதியாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. சமைக்கும் போது தோசை கல்லுல என்ன ஊத்திட்டீங்க? தோசை மாவு கரண்டியை வச்சு ஊத்திட்டீங்க. 1 மைல் தூரமா போய் தோசை திருப்பி கரண்டியை எடுத்துட்டு வருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? எல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? தோசை ஊத்திட்டு அது வெந்ததும் என்ன பண்றீங்க? திருப்பி போடுறீங்க. சமையல் பண்றதுல நமக்கு இருக்கக்கூடிய அறிவு ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு இருக்க வேண்டாமா? நீங்கள் ஆயுததாரிகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆயுததாரிகளாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நீங்கள் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறீர்கள். நீங்க தூங்கும் போது ஒரு யுத்த களத்தில் இருக்கிறீர்கள். விழித்திருக்கும் போதும் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆர்மியில நீங்க இருக்கிறீங்க. அவருடைய சேனையில் நீங்கள் நிற்கிறீர்கள். அவருடைய சேனையில இருக்கிறதுனால யோசேப்பே, அவன் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்களே அந்த 11 பேரு, அவங்க யாருக்கும் யுத்தம் வரல, அவங்க யாருக்கு பிரச்சனை வரல. யோசேப்புக்குத்தான் மனமடிவு வந்தது. யோசேப்புக்குத்தான் யுத்தம் வந்தது. உனக்குத்தான் யுத்தம் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த யுத்தங்களை நீ ஜெயிப்பதற்கு உன்னுடைய வில் உறுதியாய் நிற்க வேண்டும். உன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் நீ ரெடியா எடுத்து வச்சுக்கணும். எல்லா ஆயுதங்களையும் நாம ரெடியா வச்சுக்கிட்டு நாம யுத்தத்துல நாம் போராடுகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. யுத்தத்துல நீங்க ஒண்ணுமே பண்ண போறது இல்லைங்க. யுத்தம் வருகிற போது நாம நினைப்போம், ஐயோ நான் எப்படி இதுல ஜெயிக்க போறேன் அப்படின்னு நினைப்போம். ஒண்ணுமே இல்லை. உலகத்தை ஜெயித்தவர் உன்னுடன் இருப்பதால் ஜெயம் 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 உனக்கே. உலகத்தை ஜெயித்தவர் உன்னுடன் இருப்பதால் ஜெயம் 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 உனக்கே. ஹல்லேலூயா.
அப்போ ஜெயத்துக்காக நாம போராட வேண்டியது இல்லைங்க. நாம் என்ன பண்றோம்? யுத்த களத்துல வெற்றியை நாம் கொண்டாடுகிறோம். சினிமால எல்லாம் பார்த்திருப்பீங்க, வில்லனை போட பொழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு குத்துயிரும் குலையுமா ஹீரோ விட்டுருப்பான். விட்டுருக்கும் போது வில்ல என்ன பண்ணுவான்? ஹீரோ சீ போடா நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடந்து போக ஆரம்பிக்கும் போது பின்னாடி இருந்து அப்படியே ஊர்ந்து போய் என்ன பண்ணுவான்? ஒரு ஈட்டியை எடுத்து இவன் மேலே வீசுறதுக்கு வருவான். வீச வரும்போது இவன் என்ன பண்ணிடுவான்? வேகமாக திரும்பி அந்த ஈட்டியை கேட்ச் பிடிச்சிக்குவான். கேட்ச் பிடிச்சி திரும்பி சர்ன்னு அவன் மேலேயே வீசிடுவான். ஹல்லேலூயா! ஏற்கனவே நீங்கள் ஜெயித்த ஜெயத்தை தான் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! அவர் ஏற்கனவே உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். அதனால வருகிற கடன் பிரச்சனையோ, வருகிற போராட்டமோ, வருகிற யுத்தமோ எதுவா இருந்தாலும் சரி, அங்க ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளிக்க வேண்டும். சாட்சியின் வசனத்தினால் ஜெயிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, விசுவாசம் என்னும் கேடகத்தை பயன்படுத்த வேண்டும். ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா! ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை பயன்படுத்த வேண்டும். இதெல்லாத்தையும் நீங்க செய்கிற போது யுத்தத்துல நீங்க என்ன பண்றீங்க? தோத்து போகவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க கனிதரும் செடிகளாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! கனிதரும் செடிகளாய் இருக்கிறீர்கள். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நாங்கள் ஒரு இடத்தை வாங்கி சபையை கட்டுகிறதற்கு தீர்மானித்து அதற்காக நாங்கள் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் அந்த பில்டிங் ஃபண்ட்ல சேர்க்கப்படும். நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை கொண்டு நாங்கள் கர்த்தருக்கென்று மிகப்பெரிய ராஜ மாளிகையை கட்டப்போகிறோம். எங்களுடைய தரிசனத்திற்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் அதை செய்ய தீர்மானித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் படைக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள், இதர காணிக்கைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சிலர் விதைத்து கொண்டும் இருக்கிறார்கள். அந்த விதைக்கிற பிள்ளைகளுக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களும் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தினத்தில் நான் எதையெல்லாம் பிரசங்கித்தேனோ, எந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் சொன்னேனோ, அவை அத்தனையும் கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக. இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தில் விதைக்கிறவர்கள் யோசேப்பை போல் கனிதரும் செடிகளாக எழும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.